இன்றைய 5 முக்கிய செய்திகள் உங்களுக்காக. இணைய அச்சுறுத்தல்களை முறியடிப்பதில் சிங்கப்பூரின் சில முக்கிய உள்கட்டமைப்பு நிறுவனங்களுக்கு கூடுதல் உதவி கிடைக்கவிருக்கிறது. தேசிய பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு அமைச்சர் கா சண்முகம் சிங்கப்பூர் அனைத்துலக இணைய வாரத்தின் தொடக்க நிகழ்ச்சியில் இதனை அறிவித்தார். நியூட்டன் அருகே கடந்த சனிக்கிழமை சட்டவிரோதமாக வானவேடிக்கை இடம்பெற்றதாக சந்தேகிக்கப்படும் சம்பவம் குறித்து காவல்துறை விசாரித்து வருகிறது. அன்றிரவு 10:15 மணியளவில் அந்த வானவேடிக்கையை தாம் பார்த்ததாக ஆடவர் ஒருவர் ஷின்மின் ஊடகத்திடம் தெரிவித்தார். கம்போங் ஜாவா மேம்பாலச்சாலைக்கு அருகே கார்லைல் சாலையில் உள்ள ஒரு கட்டுமான தளத்திலிருந்து வானவேடிக்கை நிகழ்த்தப்பட்டதாக தெரிகிறது. சட்டவிரோத வனவிலங்கு வணிகத்தை தடுக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக தேசிய பூங்கா கழகம் அக்டோபர் 9 நடத்திய திடீர் சோதனையில் ஆப்பிரிக்கா ஆமை, முள்வால் உடும்பு உள்ளிட்ட அருகி வரும் உயிரினங்கள் கைப்பற்றப்பட்டன. கடைசியாக நடைபெற்ற 3 குலுக்கல்களிலும் யாருக்கும் முதல் பரிசு விழாததால் அடுத்த டோட்டோ குலுக்கலில் பங்கேற்போருக்கு 10 மில்லியன் வெள்ளி மாபெரும் பரிசை வெல்லும் வாய்ப்புள்ளது. அடுத்த டோட்டோ குலுக்கல் அக்டோபர் 23 வியாழக்கிழமை இரவு 9:30 மணிக்கு நடைபெறும். ஜப்பானின் முதல் பெண் பிரதமராக சானே தகாய்ச்சி நியமிக்கப்பட்டுள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் தகாய்ச்சி பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 64 வயதான தகாய்ச்சி பழமைவாத கொள்கைகளில் தீவிர பற்றுடையவர் என சொல்லப்படுகிறது. இது குறித்து கூடுதல் தகவல்களுக்கு தமிழ் முரசை நாடுங்கள். தமிழ் முரசுக்காக அனுஷா செல்வமணி.